ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அக்கௌண்ட்ஸோட 2 மார்க் 3 மார்க் தியரி கொஸ்டின் ஆன்சரோடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மார்க்கில் ஒரு 15 கொஸ்டினும் 3 மார்க்கில் ஒரு 15 நம்பர்ஸ் கொஸ்டினும் கொடுத்துருப்பேன். இந்த தியரி கொஸ்டின் படித்தாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 2 மார்க்கில் எத்தனை அட்டன் பண்ணலாம், 3 மார்க்கில் எத்தனை அட்டன் பண்ணலாம், எத்தனை கேட்பாங்க அப்படிங்கிற வீடியோ அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் தமிழ் இங்கிலீஷ் கிளாஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். அப்புறம் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமா, நீங்கள் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி படிக்கலாம். 2 மார்க் 3 மார்க் எத்தனை கேட்பாங்கங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன, நிலை அறிக்கை என்றால் என்ன, உயில்கொடை என்றால் என்ன, ஆயுள் உறுப்பினர் கட்டணம், லாப நோக்கமற்ற அமைப்பின் முதலின வரவுகள், லாப நோக்கமற்ற முதலின வருவாயின் வரவுகள், அப்புறம் உயர் லாபம் என்றால் என்ன, தியாக விகிதம், கூட்டாளி விலகல், ஆதாய விகிதம், மிகை ஒப்பம், அழைப்பு நிலுவை, பத்திர முனைம கணக்கு. இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே 2 பாயிண்டில் தான் இருக்கும். கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சிட்டு ஆன்சர் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மறக்காமல் இருக்கும். அந்த ஆன்சரில் வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு மட்டும் தான் இருக்கும். அந்த வேர்டு மட்டும் நீங்கள் படித்தா கூட போதும், நீங்களாக ஓனாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். பத்திர முனைம கணக்கு பற்றி சிறுகுறிப்பு, நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு கருவிகள், நடைமுறை முதல் என்றால் என்ன, கணக்கியல் விகிதங்கள் என்றால் என்ன, விரைவு விகிதம் என்றால் என்ன, புற அக பொறுப்பு விகிதம், கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன. கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சு படிங்கப்பா. ஏதாவது புரியலை அப்படின்னா டவுட்டில் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் கேட்டு படிங்க. அப்புறம் கொஸ்டின் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன்ப்பா, உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கை டேலி ERP 9இல் குழு என்றால் என்ன. 2 மார்க் இதோட முடியுது. 24 2 மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் 3 மார்க் வந்து முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடு ஃபஸ்ட் கொஸ்டின். 3 மார்க்கும் 2 மார்க்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வாஸ்து விட்டுட்டு போனாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட்டாண்மை ஒப்பாவன உள்ளடக்கம் ஏதேனும் 6 எழுதுக. நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ், முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள், உயர் லாப முறையில் நற்பெயர் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரிக்கட்டுதல், கூட்டாளி விலகல், கூட்டாளி சேர்ப்பு விலகல் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. சரி கட்டும் போது என்ன செய்யணும், இது வந்து 1 வேர்ட்லேயும் கேட்பாங்க, அதனால் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எதுவுமே தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தியரியை வச்சு நீங்கள் பாஸ் ஆகி அதிக மார்க்கோடி பாஸ் ஆகலாம். அதனால் தியரி உங்களுக்கு கை கொடுக்கும். அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு வரல, புரிய மாட்டுக்கு அப்படின்னா கூட நீங்கள் தியரி மட்டும் படித்தா கூட, ப்ரைவேட் கேண்டிடேட்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து தெரிய மாட்டுக்கு, அக்கௌண்ட்ஸ் நான் எடுப்பேன் கிளாஸு, இருந்தாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த தியரியை பிடிச்சிட்டு பாஸ் ஆகிருங்க. முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் வேறுபாடு, அப்புறம் ஒரு பிளப்பு செய்த இது, அப்புறம் வந்து இதுக்கு ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுக்கு என்ன ஆன்சருங்கிறத கொஸ்டின் சூஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. நான் வரிசையாக கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் ஃபஸ்ட்டு நீங்கள் வேணால் ஒரு நோட்டில் வேணால் இல்லை இதில் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஆன்சர் என்னதுங்கிறது செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அக்கௌண்ட்ஸ் நான் நடத்தும்போது உங்களுக்கு புரியும்ப்பா. நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாமே வீட்டில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால் நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சமாட்டு வாஸ்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அக்கௌண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் கணக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ப்பா. வேறு ஏதாவது கிளாஸுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. பியூர் சயின்ஸ், மேக்ஸ், பயாலஜி அந்த மாதிரி எதுக்கு வேணுனாலும் கிளாஸ் வேணால் கேளுங்க. இப்போதைக்கு என்கிட்ட வந்து கிளாஸ் கேட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி குரூப் அக்கௌண்ட்ஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் ஹிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், எந்த வீடியோலையுமே யாருமே ஆன்சரோடி கொஸ்டின் வந்து கொடுக்குறது கிடையாது. கொஸ்டின் மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஆன்சரும் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சுருக்கி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணதுக்கு
இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தியரி கொஸ்டினை விட்டுறாதீங்க. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு சொதப்பினா கூட அது அக்கௌண்ட்ஸ் நீங்கள் அங்கே எல்லாமே பார்த்துட்டு போய் அங்கே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரலை, சரியாக எங்களுக்கு புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தியரி எப்போவுமே கை கொடுக்கும். இந்த தியரி கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் 1 வேர்ட் படித்தாலே போதும். நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி படிக்கலாம். நம்ம சேனலில் 5 மார்க் தியரி கொஸ்டினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மார்க் தியரி கொஸ்டின் ப்ளஸ் நீங்கள் 1 வேர்டு படித்தாலே நீங்கள் 35 மார்க் டெஃபினட்டாக எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், வீடியோ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் பற்றின ஃபியர் இருந்தாலும், எக்ஸாம் என்ன மாதிரி எழுதணும், கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஏதாட்டும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேருக்கு எக்ஸாமில் என்ன பென் எழுதணும், என்ன பென் வச்சு எழுதணும், எப்படி இது பண்ணணும், ப்ராப்பராக எப்படி இது பண்ணணுங்கிறது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு ஃபியர் இல்லாமல் இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.